ஹலோ மக்களே! இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் நாங்கள் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறோம். அதுதாங்க நேச்சுரல் பிரிட்ஜ் கேவன்ஸ் அப்படின்ற ஒரு இடம். இது சான் ஆண்டனியோ டெக்ஸஸில் இருக்குது. இது வந்து 1960களில் ஒரு 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், சென்ட் மேரிஸ் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு 4 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்கவேட் பண்ணி கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். இன்றைக்கி 2023 வரைக்கும் இதை தோண்டி 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 இந்த கேவை வந்து இப்போ வந்து ஒரு பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக இப்போது மாறி இருக்கு. அதாவது நம்ம ஊர் குணா கேவ்ஸ் அந்த மாதிரி பல கேவ்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. ஆனால் அதனுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு நினச்சி இந்த கேவை பார்க்கும்போது அதை நினச்சாதான் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை இந்த மாதிரி ஒரு அளவுக்கு ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மாற்றி கோடி கணக்கில் பணம் வருவாய் வர மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் இதை பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்த வந்து அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து என்னென்னா இந்த சாலக்மைட்ஸ் அண்ட் சாலக்டைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுண்ணாம்பு பாறைகள். சாலக்மைட்ஸ் அப்படின்னா வந்து தரையிலேருந்து மேல் நோக்கி வளர்கிற அந்த கூர்மையான பார்வைகளும், சாலக்டைட்ஸ் அப்படின்றது வந்து சீலிங்லேருந்து அப்படியே கீழ் நோக்கி வளர்கிற கூர்மையான சுண்ணாம்பு பாறைகளும். இது ஒன்றா சேர்ந்து தூண் மாதிரி ஃபார்ம் ஆகுது. அது வந்து அதனுடைய ஏஜ் ஆக ஆக அதனுடைய கலர் வந்து வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு அது புதுசாக இருக்கும்போது நல்லா வெள்ளை வெள்ளைன்னு பால் நிறத்தில் இருக்குது. அப்படியே போக போக அது வந்து அப்படியே பழுப்பு கலரில் மாறி, மஞ்சளாக மாறி, ஆரஞ்சாக மாறி, அதனுடைய நம்ம ஒரு வைரக்கல் எப்படி ஷைனிங் அடிக்குமோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஷைனிங்காக உள்ளே இருக்குதுங்க. இது நம்ம உள்ளே வந்து லைட் வந்து இருட்டாக இருக்கிறதுனால நமக்கு லைட் பத்தாது. ஸோ நம்ம வந்து ஃப்ளாஷ் லைட்ஸ் எதுவுமே யூஸும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பயங்கர ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. செவுரு எதையுமே தொடக்கூடாது. அங்கே ரெயில்ஸ்லாம் நீட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அதை தான் பிடிச்சி நடக்கணும். எதையுமே தொடக்கூடாது. அந்தளவுக்கு பக்காவாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எக்ஸ்பீரியன்ஸுங்க. உள்ளே வந்து ஒரு கேவுக்குள்ளே, அதாவது நாங்கள் 180 அடி பூமிக்கு அடியில் இருக்கோம் இப்போதைக்கு. ஸோ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ரெயில்ஸ் போட்டு வச்சுருக்காங்க அழகாக பிடிச்சி நடக்கிறதுக்கு. ஆனால் வயசானவங்க இங்கே போகிறது கொஞ்சம் கஷ்டம். எதுக்குன்னா வந்து பயங்கரமாக ஸ்லோப்பாக மேலே ஏறுற மாதிரியும் கீழே இறங்குற மாதிரியும் இருக்குது. என்ன தான் வழி போட்டு வச்சாலும் ஏறுறது இறங்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ரொம்ப குனிஞ்சு போகணும். பாறைகள் வந்து இப்படி சைடாக வளர்ந்துருக்கும். ஸோ என் பசங்கள்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க. இந்த மாதிரி சும்மா நான் கூட்டிகிட்டு போனால் நடக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த மாதிரி இடத்துல நடந்தாங்க. ஸோ இதில் 2 டூர் இருக்குது. டிஸ்கவரி டூர் ஒன்று இருக்குது, நேச்சர் டூர் ஒன்று இருக்குது. ஸோ லாஸ்ட் டூரில் வந்து ஃபுல்லாக உள்ளே இறங்கிட்டோம். ஏறுறதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ரேம்ப் மாதிரி போட்டு வச்சாங்க, ஆட்டோமேட்டிக் ரேம்ப். அதை நம்மளை கூட்டிகிட்டு வெளில வந்துடும். ஸோ வேறு லெவலுங்க. என்ஜாய் பண்ணுங்கள். ஃபாலோ.